அன்பிற்கினிய நண்பர்களே, மாண்புமிகு ஆதவ் அர்ஜுன் என்கிற கருத்தில் என் மனதில் தோன்றும் கருத்துக்களை உங்கள் முன்னால் பதிவிடுகிறேன். ஏற்போர் ஏற்க, மறுப்போர் மறுக்க. இந்த கருத்துக்கள் அத்தனையும் 100க்கு 100 சரி என்று நான் வாதாடக்கூடிய நிலையிலே இல்லை. ஆனால் இந்த கருத்துக்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்று நான் நம்புகிறேன், முற்றிலும் நம்புகிறேன். திரு ஆதவ் அர்ஜுன் இன்றைக்கு, அதாவது வெள்ளிக்கிழமை ஆன இன்று 31 ஜனவரி 2025 திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் திரு விஜய் அவர்களை சந்தித்து அவர் கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு பதவியும் வழங்கப்பட்டிருக்கிறது. நான் திரு விஜய் கட்சி ஆரம்பித்த காலத்திலிருந்து சொல்லி வந்த ஒரு பெரும் கருத்து என்னவென்றால், திரு விஜயனுடைய கட்சி ரசிகர் மன்ற கூட்டமாகவே இருக்கிறதே தவிர அரசியல் ஆளுமைகளால், அனுபவம் மிக்கவர்களால், திறமை வாய்ந்தவர்களால் அந்த கட்சி நடத்தப்படவில்லை. அது இன்றளவும் அப்படித்தான் இருக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். இன்றைக்குத்தான் முதலாக திரு ஆதவ் அர்ஜுன், திரு நிர்மல் குமார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேறியவர் அந்த கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். திரு ஆதவ் அர்ஜுனை பொறுத்தவரை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கே பேரறிஞர் அண்ணா அவர்களால் துவங்கப்பட்டு 75 ஆண்டு காலம் தமிழ் மண்ணில் வெற்றிகரமாக இயங்கி வருகிற, தோல்விகளை சந்தித்து துவண்டு விடாமல் தொடர்ந்து வீரநடை போற்றுக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கே ஒரு தேர்தலிலே தமிழ்நாட்டில் ஆலோசகராக இருந்தார் என்பது மறுக்கப்படாத உண்மை. திரு ஆதவ் அர்ஜுனா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விதிகளை சொல்லிக் கொடுக்க முடியுமானால் மிக நிச்சயமாக தமிழக வெற்றி கழகத்தை ஒரு அரசியல் கட்சியாக மாற்றக்கூடும் என்று நாம் மனமாற நம்புகிறேன். இதனுடைய அரசியல் கணிப்புத்தான் வேறொன்றுமில்லை. அப்படி அவர் மாற்றுகிற போது ஒரு அரசியல் கட்சியிலிருந்து கொஞ்சம் அனுபவம் பெற்றிருக்கிற திரு நிர்மல் குமார் போன்றவர்களும் துணை நிற்பார்கள் என்று கருதுகிறேன். தாவேகாவில் ஒரு முன்னாள் எம்எல்ஏ, எம்பி புஷி ஆனந்தை தயவு செய்து தவிர்த்து விடுங்கள். அவர் பாண்டிச்சேரிக்காரர். பாண்டிச்சேரியிலே மொத்தம் 7000 வாக்குகள், அதில் 3000 வாக்குகள் வாங்கினால் எம்எல்ஏ ஆகிவிடலாம். அது தமிழகத்தில் ஈடுபடாது. தமிழகத்தில் ஒரு முனிசிபல் கவுன்சிலர் வாங்குகிற வாக்குகள் தான் பாண்டிச்சேரியில் எம்எல்ஏவுக்கு தேவையான வாக்குகள். எனவே அவர் ஒரு அரசியல் அனுபவம் பெற்றவர் அல்ல. அவர் சொல்லுவதை அல்லது அவருடைய அனுபவங்களை எந்த அளவுக்கு விஜய் செவி மடுக்கிறார், சிறமேற்கொள்ளுகிறார், நடாத்துவார் என்பதெல்லாம் காலப்போக்கில் வெளிக்கொணரப்பட வேண்டியவை தவிர இன்று வரை இல்லை என்றே நான் கருதுகிறேன். இந்த பின்புலத்தில் இன்றைக்கு திரு விஜய் அவர்களுக்கு கிடைத்திருக்கிற ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஆயுதம் திரு அர்ஜுன், அதை மறுப்பதற்கில்லை. அவர் ஒரு ஆயுதம் என்பதையும் தாண்டி அவருடைய மாமனார் லாட்ரி கிங் என்று அறியப்பட்டவர். அவர் கோடி கோடியாய் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கொட்டி கொடுத்திருந்தாலும் கூட பெரிய பயன் அவருக்கு, அந்த காசுக்கான பலன் அவரை சென்றடையவில்லை. அவரை திமுக பெரிய அளவில் காப்பாற்றி ஊக்கப்படுத்தவும் இல்லை என்பதை மறுப்பதற்கில்லை. இந்த பின்னணியில் பார்க்கிற போது திரு லாட்ரி மார்ட்டின் அவர்கள், இவருடைய மாமனார், அவர் பெரிய வியாபாரி, மறுப்பதற்கில்லை. ஒரு குறைந்தபட்சம் 4 நூற்றாண்டுக்கு மேல் தமிழகத்தினுடைய நெளிவு சுழிவுகளை அறிந்து வைத்திருக்கிற வியாபாரி. ஒரு 500 கோடி ரூபாய் அரசியலில் திரு ஆதவ் அர்ஜுனா மூலமாக மூலதனமிட்டால் அந்த மூலதனம் எந்த அளவுக்கு எத்தனை மடங்கு திரும்ப கிடைக்கும் என்று தெரிந்து வைத்திருக்கிற அனுபவசாலி, ஒரு தொழில் நடத்துகிற பிஸ்னஸ் மேன். எனவே குறைந்தது ஒரு 500 கோடி ரூபாய் திரு மார்ட்டின் திரு ஆதவ் அர்ஜுனா மூலமாக அரசியலில் முதலீடு செய்வார் என்றே அதற்கு குறையாமல் கருதுகிறேன். எனவே திரு விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக 40-45 சட்டமன்ற தொகுதிகளிலே வேட்பாளர்களை அதிமுகவோடு சேர்ந்து நிறுத்தினால் அவர்களுடைய
சேவைகளை திரு ஆதவ் அர்ஜுனா கவனித்துக் கொள்ளுவார். இது அண்ணா திமுகவிற்கும் பயன்படும். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒதுக்கப்படுகிற சட்டமன்ற தொகுதிகளிலே செலவு செய்யப்படுகிற பணம் அந்த ஊரை சார்ந்த தொகுதியை சார்ந்த அதிமுக மூலமாகத்தான் செலவு செய்யப்பட வேண்டும். அதன் பிறகு அதை பற்றி பேசுவதற்கும் சொல்லுவதற்கும் ஒன்றுமில்லை. எனவே அது ஒரு 500 கோடி ரூபாய் முதலீடு செய்வதென்பது அரசியலிலே இன்றைக்கு திரு மார்ட்டினுக்கும் ஆதவுக்கும் லாபகரமான முதலீடு என்று கருதுகிறேன். 45 இடங்களுக்கு மேல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்க வாய்ப்பே இல்லை. என் காதில் விழுகிற அல்லது ஏன் இன்னும் கொஞ்சம் இறங்கி வந்து சொல்லுகிறேன், நான் கற்பனை செய்து கொள்ளுகிற என்று கூட சொல்லிவிட்டு போங்கள். அந்த அரசியல் கணக்கின் அடிப்படையில் 40-45 சீட்டு வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே விஜய் கட்சிக்கு வழங்கப்படலாம். அந்த பின்னணியில் அதே கற்பனையை இன்னும் கொஞ்சம் ஒரு 100 மீட்டர் அதிகமாகி எடுத்துக்கொண்டு போனால், அதிகமாக கற்பனையை வளர்த்தால் திரு விஜய் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியும் அவர் கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது என்று நான் மிகுந்த பரிவோடு கருதுகிறேன். துணை முதலமைச்சர் பதவி என்பது அப்படி ஒரு பதவியே இல்லை. அது ஒரு பெயர், ஒரு பொறுப்பினுடைய பெயர். அவரும் ஒரு அமைச்சர் தான். ஆனால் இருக்கிற அமைச்சர்களிலே மூத்தவராக இருப்பார். மற்றபடி அப்படி ஒரு தனி பதவி கிடையாது. எனவே திரு விஜய் அவர் ஒரு மைனாரிட்டி இனத்தை சார்ந்தவர், ஒரு பிரபலமான நடிகர். அவர் சார்பாக சில திரைப்பட விநியோகஸ்தர்களும் திரைப்பட தயாரிப்பாளர்களும் தேர்தலில் இறக்கிவிடப்படலாம். செலவும் செய்வார்கள். செலவென்பது தேர்தலுக்கு மட்டுமல்ல, ஒரு தொகுதியிலே ஒரு திரைப்பட தயாரிப்பாளர் அல்லது விநியோகஸ்தர் நின்றால் விஜய் கட்சியின் சார்பிலே அந்த தொகுதியை சார்ந்த, அந்த ஏரியாவை பகுதியை சார்ந்த, மாவட்டத்தை சார்ந்த, மாவட்டத்தினுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிற விஜயின் ஆள், அவரை சமாதானப்படுத்தவும் பணம் தேவைப்படும். இதற்கு மேல் இதை விளக்கி சொல்வது முறையல்ல. இந்த அடிப்படையிலே ஒரு விநியோகஸ்தரோ திரைப்பட தயாரிப்பாளரோ நின்றால் அவர்களால் அதையும் சரி செய்ய முடியும். இந்த பின்னணியிலே திரு விஜய் அவர்கள் துணை முதலமைச்சர் பொறுப்பு வழங்கப்படுமானால் திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு ஒரு அமைச்சர் பொறுப்பு கிடைக்கும். அவர் மிகுந்த மகிழ்ச்சியோடு மாமனாருடைய பணத்தை செலவு செய்வார். செலவு செய்கிற போதே ஒருவேளை காலக்கிரமத்தில் விஜய் பதவியில் தொடர முடியாமல் போய்விடு ஒரு நிலை வருமானால் அங்கு ஏற்படுகிற துணை முதலமைச்சர் பதவியில் வருகிற வெற்றிடம் தன் பக்கம் வந்துவிட வேண்டும் என்பதை கணக்கு போட்டு ஆரம்பத்திலிருந்தே எல்லா வேலைகளும் செய்வார். அரசியல் பணிகள் இன்றைய சூழ்நிலையில் இந்திய அரசியலில், குறிப்பாக தமிழக அரசியலில் அதையெல்லாம் யாரும் தவிர்க்க முடியாது. எனவே விஜய் அவர்கள் மாண்புமிகு துணை முதலமைச்சர், திரு ஆதவ் அர்ஜுனா மாண்புமிகு அமைச்சர் என்று வருவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவே நான் கருதுகிறேன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாண்டி புறந்தள்ளி ஒதுக்கி அவர்கள் தமிழக வெற்றி கழகம் திமுகவோடோ பாஜகவோடோ கூட்டு வைக்க வாய்ப்பே இல்லை. இந்த பின்னணியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் விஜய் ஆதரவு தேவைப்படுகிறது. அரசியல் அரிச்சுவடியை இன்னும் முழுதும் கற்றுத்தேராத விஜய்க்கு திரு இபிஎஸ் போன்றவருடைய கையை பிடித்து நடக்க இரு கைகள் தேவைப்படுகின்றன. அரசியலில் அநேகமாக அது அதிமுகவினுடைய தலைமையால் தான் அந்த அரவணைப்பையும் ஆதரவையும் ஆசானாக இருந்து விஜய்க்கு வழங்க முடியும். தேர்தலில் இந்த பிரச்சனைகளையெல்லாம் மனதில் வைத்து சீர்தூக்கி பார்க்கிற போது துணை முதலமைச்சர் பதவியும் ஒரு அமைச்சர் பதவியும் கிடைக்கும். அது கூட இவர்கள் காலம் தாழ்த்தி விடாமல் இன்னும் வெளியிலிருந்து ஏனைய மற்ற பிற கட்சிகளிலிருந்து ஆட்கள் சேருகிறவரை காத்திருந்தால் பாமகவோ நான் பாட்டாளி மக்கள் கட்சியை சொல்லுகிறேன், அந்த கட்சியோ இல்லை
இன்னொரு கட்சியோ அதிமுகவோடு கூட்டு வைத்து விடுமானால் இந்த 40 சீட்டும் குறைந்துவிடும். 40, 45 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு குறுகிவிடும். எனவே எவ்வளவு விரைவில் விஜய் முடிவெடுத்து ஒரு அக்ரிமெண்டில் சட்டப்படி ஆவணப்படி கையெழுத்து போடாவிட்டாலும் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர் நேரடியாக பேசி குறைந்தபட்சம் வாயால் உங்களோடு மட்டும்தான் கூட்டு என்பதை உறுதிப்படுத்தினால்தான் இந்த 40, 45வது கிடைக்கும். இவர் துணை முதலமைச்சராகலாம், அர்ஜுனா ஆதவ் அர்ஜுன் அமைச்சராகலாம். அதற்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை இன்று யாரும் கணிக்க இயலாது. வாழ்த்துக்கள் ஆதவ், வாழ்த்துக்கள் விஜய். வரவேற்கிறேன். இபிஎஸ். நன்றி.